கோகுல் சொல்லுங்க. பாமக ஏற்கனவே 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருந்த நிலையில இப்போ பாஜக கூட்டணியில் தற்போது 8 தொகுதிகளை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்கள் எப்போ அறிவிக்கப்படுவாங்க? நிச்சயமாக சோதாமணி, அதாவது பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே தமிழகத்தில் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என கூறி பல்வேறு கூட்டங்களில் பேசி வந்தார். அதன் பின்பு ஒரு சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து சமூக ஜனநாயக கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அதன் பின்பு பாமக சார்பாக தமிழகத்திலே முதல்ல பாமக சார்பாக 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அந்த வேட்பாளர்கள் தேர்தல் பணிகளையும் தொடர்ந்து நடத்தி வந்தாங்க. அந்த 10 தொகுதிகளில் குறிப்பாக கிருஷ்ணகிரி, ஆரணி, அரக்கோணம், விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, சிதம்பரம் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவங்க தேர்தல் வேலையை தொடர்ந்து வந்தாங்க. அதன் பின்பு ஒரு மாற்றமாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவை அந்த கூட்டணியில் இடம்பெறும் செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. அதன் பின்பு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தற்பொழுது பாமக பாஜக கூட்டணியில் இணைந்தது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே தர்மபுரி வேட்பாளராக பாமகவுடைய இளைஞரணி தலைவர் முன்னாள் அமைச்சருமான அன்புமணி ராமதாஸ் அறிவிக்கப்பட்டார். அதன் பின்பு கள்ளக்குறிச்சி வேட்பாளராக ஆத்தூர் சண்முகமும் அறிவிக்கப்பட்டார். ஏறக்குறைய 12 பாமக வேட்பாளர்கள் முன்பாகவே அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்றைய தினம் பாமகவிற்கு 8 தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக பாஜகவுடைய தேசிய தலைவர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதன்படி அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் தொகுதிகள் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வசம் சென்றுள்ளது. அதேபோன்று புதுச்சேரி தொகுதிக்கு வேட்பாளர் அனந்தராமன், புதுச்சேரி மாநில செயலாளர் அனந்தராமன் அறிவிக்கப்பட்டது. அந்த தொகுதியும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாமகவிற்கு இறுதியாக கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஆரணி, அரக்கோணம் மற்றும் திருவண்ணாமலை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த 8 தொகுதிகளில் நாகப்பட்டினம் தொகுதி ஏற்கனவே புதிதாக ஒதுக்கப்பட்டிருக்க தொகுதி. நாகப்பட்டினம் தொகுதிக்கு இதுவரை பாமக சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக இறுதியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் தற்பொழுது பாமகவுடைய நிர்வாகிகள் முக்கியமாக ஒரு ஆலோசனை நடத்திட்டு வர்றாங்க. இன்று பிற்பகலுக்குள்ள பாமகவுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி தர்மபுரி வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள பாமகவுடைய இளைஞரணி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அன்புமணி ராமதாஸை மீண்டும் போட்டியிட்டு அறிவிக்கப்படுவார் எனவும், அதேபோன்று கிருஷ்ணகிரி வேட்பாளராக பாமகவுடைய தலைவர் ஜி.கே. மணியும், அரக்கோணம் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் அரங்கவேலுவும், ஆரணி வேட்பாளராக பாமகவுடைய மாநில துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஏ.கே. மூர்த்தியும், திருவண்ணாமலை வேட்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் எதிரொலிமணியனும், மயிலாடுதுறை வேட்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் அகோரமும் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம் வேட்பாளர் புதிதாக நாகப்பட்டினம் வேட்பாளர் தான் தேர்வு நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் வேட்பாளராக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் காசிநாதனுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என கூறப்படுகிறது. அதற்கான ஆலோசனைகள் தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இன்று பிற்பகலுக்குள் பாமகவுடைய 8 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.